தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸசைஸுமே செய்யாமல் நம்மளுடைய வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், அதாவது அடி வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம குறைக்கிறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜம்பிங் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஓட வேண்டிய தேவையில்லை, எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜாப்பனீஸ் சிம்பிளாக தண்ணி குடிக்கிறது மூலம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், அதாவது அடி வயிறாக இருக்கட்டும், கைகளில் வரக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் சிம்பிளா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெத்தட் உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணும். இந்த ஜாப்பனீஸ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை எப்படி குடிக்கணும், எந்த அளவு குடிக்கணும், எப்ப குடிக்க கூடாது என்கிறது எல்லாமே சொல்லி இருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இத நீங்க 14 நாட்கள் செய்துட்டீங்கன்னா, அதாவது இந்த மெத்தடை 14 நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அடி வயிறு காணாம போயிடும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே கரைஞ்சிரும். அந்த ஜாப்பனீஸ் மெத்தட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் லாஸ் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கிறதுக்கு ஜாப்பனீஸ் 5 வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத ஒன்னொன்னா வரிசையை பார்த்துடலாம். முதலாவதா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் எந்திரிச்சதுமே, அதாவது தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதும் 4 இருந்து 6 கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்றாங்க. அதுவும் பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே குடிக்க சொல்றாங்க. ஐயோ, என்னால பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி குடிக்க முடியாதுங்கிறவங்க பழகிக்க வேண்டியதான். முதல்ல 1 கப் தண்ணி பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி குடிங்க. அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் குடிச்சு அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நாள் போக போக நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே 4 இருந்து 6 கப் தண்ணியை குடிச்சிருங்க. உடனே நீங்க டீ கப் எல்லாம் எடுத்து 4 இருந்து 6 கிளாஸ் தண்ணி குடிச்சிடாதீங்க. மினிமம் நீங்க 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதை தான் 4 இருந்து 6 கப் தண்ணின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குடிக்கிற இந்த 4 இருந்து 6 கிளாஸ் தண்ணியில நீங்க விருப்பப்பட்ட லைம் ஜூஸ் கூட கலந்துக்கலாம். அடுத்தது அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிரஷ் பண்ணிக்கோங்க. பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் 45 மினிட்ஸ் நீங்க எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது மினிமம் தான் 45 மினிட்ஸ், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் நீங்க குடிக்காம சாப்பிடாம இருந்தா ரொம்ப பெட்டர்னு சொல்றாங்க. மூன்றாவது மெத்தடா அவங்க இதுல பயன்படுத்தக்கூடியது வேற எதுவும் இல்லைங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் எதுவும் சாப்பிடவோ இல்ல குடிக்கவோ கூடாது. அதாவது நான் சாப்பாடுன்னு சொன்னது மார்னிங் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், மத்தியானம் சாப்பிடக்கூடிய லஞ்ச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் நம்ம நைட்டு சாப்பிடக்கூடிய டின்னர், இது எதுவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 மணி நேரம் தண்ணி குடிக்கவோ இல்ல வேற ஏதாவது சின்ன சின்ன தின்பண்டங்கள் சாப்பிடவோ கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ நாங்க எப்பதான் தண்ணி குடிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி, அதாவது 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்க தண்ணி குடிக்க சொல்றாங்க. நான்காவதா இந்த ஜாப்பனீஸ் மெத்தட்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வயதானவர்களுக்கு கண்டிப்பா 4 இருந்து 6 கிளாஸ் எந்திரிச்சதும் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க டெய்லி மார்னிங் 1 கப் தண்ணியோட அவங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது டெய்லி மார்னிங் 1 கப் தண்ணி குடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாள் போக போக 2 கப் 3 கப் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இருக்காங்க. அஞ்சாவதா இந்த மெத்தட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நாங்க காலம் எந்திரிச்சதும் தண்ணி குடிச்சு பழக்கம் இல்ல, இருந்தாலும் இந்த மெத்தடை நாங்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அப்போ நாங்க 4 இருந்து 6 கிளாஸ் தண்ணி குடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதற்காக இந்த 5வது மெத்தட்ல அவங்க பதிலும் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சதும் நீங்க 1 கிளாஸ் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டொமக்குக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அதாவது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அடுத்து 1 கப் தண்ணி குடிங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டொமக்குக்கு நீங்க 5 மினிட் ரெஸ்ட் கொடுத்து 4 இருந்து 6 கப் தண்ணி குடிச்சிருங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இப்ப சொன்ன இந்த ஜாப்பனீஸ் மெத்தடை பயன்படுத்தி நீங்க தண்ணி குடிக்கிறதுனால வெயிட் லாஸ், உங்களுடைய தொப்பை குறையிறது, இது மட்டும் இல்லாம பல நோய்கள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு மெத்தடையும் நீங்க இதுல ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, 30 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர் வரை டெய்லி வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னும் ஒரு சில டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். நைட்டு நம்ம டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சூடு தண்ணியில உப்பு போட்டு கண்டிப்பா உங்களுடைய தொண்டையை கொப்பளிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுவும் 4 to 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க தினமும் செய்தீங்கன்னா உங்களுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷன், அது மட்டும் இல்லாம பல வியாதிகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நின்னுக்கிட்டே எதுவுமே சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸுக்கு கண்டிப்பா தடையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான், எது சாப்பிட்டாலும் மென்று சாப்பிடுங்க, விழுங்கிறாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க என்ன சாப்பிட்டாலும் இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைம் எடுத்து அதை ருசிச்சு மென்று சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்படியே விழுங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பனீஸ் மெத்தடை நீங்க 14 நாட்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுடைய வெயிட்டை வந்து குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொப்பைகளை குறைக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே வந்து குறைஞ்சிடும். நீங்கள் வந்து இதை 14 நாட்கள் வந்து செய்துட்டு உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதா இல்லை வந்து தொப்பை குறையுதா என்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மெத்தடை நான் ஸ்டார்ட் பண்ண போறேங்கிறவங்களும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஓவராலா எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட்ல தெரிவிக்க மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.